ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம நம்மளுடைய விண்டோஸ் ஓஎஸ்ல ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய சிஸ்டத்துல எப்படி ஸ்டீம் அப்படின்ற கேமிங் பிளாட்ஃபார்மோட சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது, அதே போல அந்த சாஃப்ட்வேர்ல எப்படி நம்மளுடைய ஸ்டீம் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணி கனெக்ட் பண்றது அப்படின்றதையும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் தெளிவா வந்து புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கூகுள்ல ஸ்டீம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஸ்டீம்க்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து கிடைச்சிரும். இதுதான் அந்த வெப்சைட். இந்த வெப்சைட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா டைரக்டா கிளிக் பண்ணி உள்ள வந்துக்கங்க. இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா மேல இன்ஸ்டால் ஸ்டீம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல இன்ஸ்டால் ஸ்டீம் அப்படின்னு போட்டு எனக்கு விண்டோஸ் சிம்பிள் வந்து காட்டுது. என்னுடைய சிஸ்டம் விண்டோஸ் ஓஎஸ்ல ரன் ஆகிட்டு இருக்கறனால அது ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணி விண்டோஸ்க்கு ஏத்த மாதிரியான சாஃப்ட்வேர் எனக்கு இங்க கொடுக்குது. உங்களுடைய சிஸ்டம் வேற ஏதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு இங்க ஆப்ஷன் காட்டும். நான் பாத்தீங்கன்னா விண்டோஸ் ஓஎஸ்க்கான டுட்டோரியல் தான் போடுறேன். அதனால எனக்கு இந்த ஆப்ஷனே போதும். இன்ஸ்டால் ஸ்டீம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்காங்க. நானும் கிளிக் பண்ணிக்கிறேன். நமக்கு சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இங்க டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி காட்டுற பாத்தீங்கன்னா தெரியும். சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு சின்ன .exe ஃபைல் தான். இதுல இருந்தா நம்ம ஃபுல்லான ஸ்டீம் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். சாஃப்ட்வேர் வந்து ஃபுல்லா டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. நான் இப்போ ஃபோல்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதுதான் நான் டவுன்லோட் பண்ண ஸ்டீம்க்கான சாஃப்ட்வேர். இதை நான் எப்பயும் போல டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த மாதிரி வெல்கம் டு ஸ்டீம் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ வந்து கிடைக்கும். இதுல நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. லாங்குவேஜ்ல உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கிலீஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இந்த ஸ்டீம் சாஃப்ட்வேர் உங்களுடைய சிஸ்டத்துல எங்க இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்ற ஃபோல்டர் பேத்தை வந்து நீங்க செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். டிஃபால்ட்டா இருக்கிறதே விட்டுருங்க, நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டாம். வேணும் அப்படின்னா ப்ரௌஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் கீழே, அதை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து நடந்து முடிஞ்சிடும். இங்க இருக்கக்கூடிய இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி எடுத்து விட்டுருங்க. இப்போதைக்கு ஃபினிஷ் அப்படின்ற கொடுத்துருங்க. உங்க கம்ப்யூட்டரோட டெஸ்க்டாப்ல பாத்தீங்கன்னா ஸ்டீம் அப்படின்ற ஐக்கான் வந்து இருக்கும். ஒருவேளை இல்லை அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சர்ச்சில் போயிட்டு ஸ்டீம் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து கிடைச்சிரும். ஓப்பன் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்டேட்டிங் ஸ்டீம் அப்படின்னு வரும். இங்க டவுன்லோடிங் வந்து நடக்கும். இந்த டவுன்லோடிங் ப்ராசஸ் வந்து நடந்து முடிக்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. உங்க சிஸ்டத்துல இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து டிஸ்கனெக்ட் ஆகாம கனெக்ஷன்லேயே இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. டவுன்லோடிங் வந்து ஃபுல்லாக ஆகி முடிக்க போகுது. பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட 217 MB சம்திங் வந்து இன்னும் டவுன்லோட் ஆகிருக்கு எனக்கு. ஸ்டீமுக்கு தேவையான லேட்டஸ்ட் ஃபைல்ஸாக இருக்கும். அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி அதை நம்மளுடைய சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணிக்கும். நம்ம வெயிட் பண்ணாலே போதும். பார்த்தீங்கன்னா தெரியும், அப்டேட்ஸ் வந்து இன்ஸ்டாலிங் அப்படின்னு வருது. உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து இது சீக்கிரமாக டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். உங்கள் சிஸ்டத்தில் ஸ்டீம் சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகிறதுக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் ஸ்டீம்க்கான சாஃப்ட்வேரு. நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அகைன் நான் இப்போ போயிட்டு ஸ்டீம் அப்படின்ற இந்த ஐக்கான் இருக்குல்ல, சாஃப்ட்வேர் ஐக்கான், இதை நான் டபுள் கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுதான் ஓப்பன் ஆகும். இதுல ஸ்டீம் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுடைய ஸ்டீம் அக்கௌண்ட்டுக்கான நேம், பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் கொடுத்தீங்கன்னா சைன்இன் ஆயிரும். உங்ககிட்ட ஸ்டீம் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ஒரு புது ஸ்டீம் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்து நீங்க உங்களுக்கான ஒரு புது ஸ்டீம் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய ஸ்டீம் அக்கௌண்ட்டுக்கான நேம், பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நான் சைன்இன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு செக்ஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான். என்னுடைய மெயில் ஐடிக்கு ஒரு 5 டிஜிட் கோட் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கோட் எடுத்து வந்து நான் இந்த இடத்துல என்டர் பண்ணேன் அப்படின்னா என்னோட அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிரும். உங்களுக்கும் இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் கோட் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கோடை எடுத்து வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, ஸ்டீம் சப்போர்ட் அப்படின்னு போட்டு யுவர் ஸ்டீம் அக்கௌண்ட் ஆக்சஸ் ஃப்ரம் நியூ கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்து வந்திருக்கு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு மெயில் வரும். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 டிஜிட் கோடு வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் எனக்கு தேவையான கோடு. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 5 டிஜிட் கோடு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை காப்பி பண்ணி ஸ்டீம் சாஃப்ட்வேருக்கு போயிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க, எல்லாம் என்டர் பண்ணுங்க. கோட் வந்து கரெக்டா இருந்தது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு உள்ள லாகின் ஆயிரும்.
இங்க மேல ரைட் சைடுல பாருங்க எனக்கு அரங்கா ஓஜி அப்படின்னு காட்டுது. இந்த இடத்துல உங்களுக்கு நீங்க ஸ்டீம் அக்கவுண்ட்ல என்ன நேம் கொடுத்துருந்தீங்களோ அந்த நேம் வந்து ஷோ ஆகும். அவ்வளோதான். நாம ஸ்டீம்க்கான அஃபிஷியல் சாஃப்ட்வேரை அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து ப்ராப்பரா டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய சிஸ்டத்துல வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்றது மட்டும் இல்லாம அந்த சாஃப்ட்வேருக்குள்ள நம்மளுடைய ஸ்டீம் அக்கவுண்ட்டை சைன்இன் பண்ணி லிங்க் பண்ணியாச்சு. இந்த வீடியோல நான் சொல்ல வந்த எல்லா விஷயங்களும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு ஏதாவது புரியல, சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. யூடியூப்ல பாத்தீங்கன்னா புதுசா ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாலுமே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது, யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. இதன் மூலியமா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் வந்து போய் சேரும். இதனால என்னோட சேனல் வந்து க்ரோ ஆகிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.